ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆடி கிருத்திகை என்றைக்கு வருது, ஆடி கிருத்திகைக்கு விரதம் இருந்து வழிபடும்போது என்னென்ன சிறப்புகள் கிடைக்கும், ஏன் இந்த ஆடி கிருத்திகை இவ்வளோ சிறப்பு வாய்ந்த நாளுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். ஆடி கிருத்திகை ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாள். ஏன்னா 6 கார்த்திகை பெண்களையும் பெருமைப்படுத்தும் விதமாக தான் கிருத்திகை நட்சத்திரத்தை நம்ம ரொம்பவே சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம். ஆடி கிருத்திகை அன்னைக்கு விரதம் இருந்து வழிபடும் போது திருமண தடை நீங்கும், பதவி உயர்வு கிடைக்கும், கல்வி, ஞானம், திருமண தடை அப்படின்ட்டு நிறைய சிறப்புகள் வாய்ந்து இந்த ஆடி கிருத்திகையை விரதம் இருந்து வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்போ முருகப்பெருமானுக்கு எப்படி விரதம் இருக்கணும்னா, ஆடி கிருத்திகை அன்னைக்கு காலையிலே எழுந்திரிச்சு நல்லா குளிச்சுட்டு முருகர் படத்தை நல்லா அலங்கரிக்கணும். வாசனை உள்ள மலர்களால் அலங்கரித்து அவருக்கு இந்த வாசனை நிறைந்த திரவியங்களை ஃபோட்டோஸ்க்கும் தெளிக்கலாம். தண்ணியில் தெளித்து வீடு முழுக்க தெளிக்கணும். நல்லா வாசனையாக இருக்கணும். அப்புறமா அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அரளிப்பூவால் மாலை தொடுத்து போடலாம், அரளிப்பூவால் அர்ச்சனை பண்ணலாம். இப்படி பண்ணும்போது தடைகள் நீங்கும். அரளிப்பூனாலே தடைகளை நீக்கிறது, பதவி உயர்வு கிடைக்கும், என்ன தடையாக இருக்கோ அந்த இதெல்லாம் கிடைக்கும். பிரசாதமாக சர்க்கரை பொங்கல் வச்சு வழிபடுறது ரொம்ப சிறப்பு. இல்லை உங்களுக்கு ஏதாவது இனிப்பு வகைகள் பண்ணி வைக்கணுன்னாலும் வைக்க. முழு நாளும் உண்ணாமல் விரதம் இருந்து வழிபடும் போது இன்னும் சிறப்புகள் கிடைக்கும். இல்லை சாப்பிடாமல் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க உப்பு இல்லாமல் சாப்பிட்றது ரொம்ப சிறப்பு. உப்பில்லா விரதமாக ஆடி கிருத்திகையில் இருக்கும்போது நம்ம நினச்சி வேண்டுறது எல்லாமே கிடைக்கும். அவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த ஆடி கிருத்திகை என்றைக்கு வருதுன்னு பார்க்கலாமா? இந்த வருடம் 29/7/2024 10:55 ஆடி கிருத்திகை பிறக்குது. 30ஆம் தேதி காலை 10:23 வரை ஆடி கிருத்திகை இருக்குது. அப்போது ஆடி கிருத்திகையை நம்ம 30ஆம் தேதி தான் கொண்டாடுறோம். ஏன்னா சூரிய உதயத்தின் போது வர்ற நட்சத்திரத்தை தான் அந்த நாள் முழுக்க இருக்கிறதா நம்ம நினைப்போம். அதனால் 30ஆம் தேதி தான் ஆடி கிருத்திகையாக இந்த வருடம் எல்லா நாளும் கொண்டாடுறாங்க. அன்னைக்கு நீங்கள் முழு விரதமாக இருந்து வழிபடலாம். சில பேர் 29ஆம் தேதி அந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்குள்ளே வழிபடணும்னு நினைப்பாங்க. அதுவும் ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த நேரத்துலையும் நீங்கள் விரதம் இருந்து முருகரை வழிபடலாம். இந்த வருடம் குறிப்பாக என்ன ஒரு சிறப்பு என்னென்னா, செவ்வாய்க்கிழமை வருது. முருகர்னாலே நமக்கு செவ்வாய்க்கிழமை தான் ஞாபகம் வரும். அந்த செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து இந்த ஆடி கிருத்திகை வரும்போது இன்னும் மேலும் சிறப்பு வாய்ந்தது. அதனால் இந்த விரதத்தை தவற விடாதீங்க. விரதம் இருக்க முடியாட்டியும் முருகருக்கு ஏதாவது ஒரு இனிப்பு செஞ்சு வச்சு அவரை வழிபடும் போது நமக்கு இன்னும் நன்மைகள் கிடைக்கும். ரொம்ப சிறப்பு வாய்ந்த இந்த ஆடி கிருத்திகை நாளுக்கு முருகர் ஆலயங்களில் சென்று வழிபடுறது ரொம்ப சிறப்பு. இப்போ தான் என் சேனலை புதுசாக பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.